நிஷா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மலாய் பன்னீர் கோஃப்தா பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். கோஃப்தாவை வந்து நம்ம ரெண்டு ஸ்டெப்பா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கோஃப்தா பால் பண்ண போறோம். அதுக்கப்புறமா நம்ம கோஃப்தாக்கான கிரேவி பண்ண போறோம். ஸோ பால் பண்ணுறதுக்காக வேண்டி என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். பன்னீர், துருவிய பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல நறுக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உலர் திராட்சை வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1 நறுக்கியது, கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் போல நறுக்கியது எடுத்திருக்கேன். மைதா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நறுக்கிய வெங்காயம் பெரிய சைஸ் 1, நறுக்கிய தக்காளி பழம் பெரிய சைஸ் 1, தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் நம்ம வந்து ஃப்ளேவருக்கு ஏற்ற போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு போல எடுத்திருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். தாளிப்பதற்கு சீரகம், பிரிந்தி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்திருக்கேன். தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. அதுக்கப்புறமா தயிர் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தயிர் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ்குள்ள பார்க்கலாம். கோஃப்தாக்கு நம்ம வந்து பன்னீர் பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் துருவிய பன்னீர் ஆட் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். முந்திரி ஆட் பண்ணிடலாம். உலர் திராட்சை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிடலாம். மைதா 1 டேபிள் ஸ்பூன். எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண பன்னீர் தோவை பாருங்க, சின்ன சின்ன பால்ஸாக நான் உருக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதெல்லாமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து திட்டமாக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் வந்து இப்போ நம்ம மிதமான தீயில போட்டுட்டு ஒவ்வொரு பால்ஸாக பொறுமையாக நம்ம இன்சர்ட் பண்ணலாம். மிதமான தீயில வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் போல மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணுங்க. பன்னீர் வந்து ரொம்ப ரப்பரி ஆகிடாதீங்க. ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நாம வந்து எல்லா பன்னீர் பால்ஸுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி ப்ராசஸ் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரே டீஸ்பூன் போல் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப வதங்க தேவையில்ல, லேசாக வதக்கி பேன் காட்டில் விட்டு ஆற வச்சு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ மட்டும் வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை நம்ம மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேன் காட்டில் வச்சு அரைச்சிடலாம். நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக நல்லா இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க நம்ம இப்போ ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்கலாம். நம்ம வந்து எடுத்து வச்ச பட்டர் சேர்த்துருக்கோம். ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பே லீஃப் ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொரு தாளிப்பு ஐட்டமா நம்ம 1 by 1 ஆட் பண்ணலாம். பே லீஃப்க்கு அப்புறம் நம்ம வந்து சினமன் ஆட் பண்ணலாம், கார்டமன் ஆட் பண்ணலாம், க்ளோவ் ஆட் பண்ணலாம், கியூமின் சீட்ஸ் ஆட் பண்ணலாம். தனி மிளகாய் தூள் ஆட் பண்றேன். இந்த தனி மிளகாய் கூடவே நான் வந்து கொஞ்சமா 1 டீஸ்பூன் போல தனியா போட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். டீ ஆச்சுங்க மிதமான தீயில வச்சுட்டு லேசா ஜஸ்ட் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் போல நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பச்சை வாடை எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச தயிர் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண பன்னீர் பால்ஸை 1 by 1 ஆட் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க கொதிக்க விட்டா போதும். 50 செகண்ட்ஸ் போல ஆயிடுச்சு. நம்ம கஸ்தூரி மேத்தியை சேர்த்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்ப கலக்கலான சுவையான ஒரு டெலிஷியஸான நார்த் இந்தியன் ஸ்டைல் மலாய் பன்னீர் கோஃப்தா உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கோஃப்தா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சார் நீங்களும் நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்.
பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. உங்களை மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் VPSN. நன்றி, வணக்கம்.